Hey future CAs, C updatesல இருந்து எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் கோ ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோ ரோட் மேப் டு கிராக் செப்டம்பர் 25 எக்ஸாமினேஷன் தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம் ஃபார் போத் ஸ்மார்ட் பிகினர் அண்ட் அன்ஸ்டாப்பபிள் ரிப்பீட்டர்ஸ்க்கு. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெட்ஸ் பிரேக் டவுன் தி சிலபஸ் ஃபார் ஈச் சப்ஜெக்ட் அண்ட் ஹைலைட் வாட் டு ஃபோக்கஸ் ஆன் அண்ட் ஸ்ட்ரக்சர்டு ஸ்டடி பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்கமிங் டேஸில் இருக்கிற ஸ்டடி பீரியட் எப்படி ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி படிக்கிறது அண்ட் நியர்பை எக்ஸாம் டைமில் எப்படி பவர் பேக்டாக ரிவிஷன் கொடுக்கறது, எக்ஸாம் அன்னைக்கு எப்படி மென்டலாகவும் கான்செப்ஷுவலாகவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது, இந்த மாதிரி சிஏ இன்டர்மீடியட் எக்ஸாம்ஸ்க்கு ரிலேட்டான ப்ரோ டிப்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது ஆன் டைம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் அதை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? செப்டம்பர் 25 எக்ஸாமினேஷனுக்கு இன்னும் அப்ராக்சிமேட்டாக 45 to 48 டேஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி இன்டென்சிவ் பவர் பேக் ஸ்டடி பிளானை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக ஃப்ரீயாகவே டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலை விசிட் பண்ணுங்கள். அந்த ஸ்டடி பிளானை ஜஸ்ட் ஒன் டேப் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்டிக் டு தி டைம் டேபிள், லெட்ஸ் கிராக் செப்டம்பர் எக்ஸாமினேஷன் டுகெதர். அதே மாதிரி டெலகிராம் சேனலில் நான் இன்னும் ஃபர்தராக செப்டம்பர் 25 எக்ஸாமினேஷனுக்கு ரிலேட்டான மாடல் கொஷின் பேப்பர், பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் வித் ஆன்சர்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ண போகிறேன். அது எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஆன் டைம் தெரிஞ்சுக்கிறதுக்காக டெலகிராம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லெட்ஸ் பிரேக் டவுன் ஈச் சப்ஜெக்ட் அண்ட் ஹைலைட் வாட் டு ஃபோக்கஸ் ஆன் தான் பார்க்க போகிறோம். இன்டர்மீடியட்டில் டோட்டலாக 2 குரூப்ஸ் இருக்குது. குரூப் 1ல் 3 பேப்பர், குரூப் 2ல் 3 பேப்பர். ஃபர்ஸ்ட் நம்ம குரூப் 1ல் ஃபஸ்ட்டு பேப்பரான அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இந்த சாப்டர் ஆஃப் சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணி தான் என்னோட ஸ்டடி டைமில் அப்ராக்சிமேட்டாக 15 டேஸ்லேயே கான்செப்ஷுவல் ப்ளஸ் ரிவிஷனை கவர் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க, பிகாஸ் இட் ஒர்க்டு ஃபார் மீ அண்ட் இட். நான் இந்த சாப்டர் சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணி தான் என்னோட அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங் பேப்பரை நான் என்னோட அட்டம்ப்டில் கிளியர் பண்ணியிருந்தேன். நீங்களும் இந்த சாப்டர் சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இருக்கிற கொஞ்சம் டைமில் உங்களாலே அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங் பேப்பரை கிளியர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து அமல்கமேஷன். ஈச் அண்ட் எவ்ரி அட்டம்ப்ட் ஐசிஏ 14 மார்க்ஸுக்கு அமல்கமேஷன் வருது. ஒரே ஒரு சிங்கிள் கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. அப்போ இது ஜாக்பாட் சாப்டர். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அண்ட் செகண்ட் வந்து இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதில் இருந்தும் ஐசிஏ ஈச் அண்ட் எவ்ரி அட்டம்ப்ட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மார்க்ஸுக்கு வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. அண்ட் தேர்ட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் இன்க்ளூடிங் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். அண்ட் ஃபோர்த் பைபேக் ஆஃப் செக்யூரிட்டிஸ். அண்ட் ஃபிஃப்த் பிரான்ச் அக்கௌண்ட்ஸ். அண்ட் லாஸ்ட்டாக அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 5 சாப்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் சாப்டர் தான். நீங்கள் அதுக்கு நிறைய சம்ஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் லாஸ்ட்டாக அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்லேயே நான் கன்சாலிடேட்டட் சாப்டர்ஸ் அந்த கான்செப்டையும் நான் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் ஃபஸ்ட்டு இந்த சீக்வன்ஸ் ஆஃப் சாப்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபார் ஃப்ரெஷர் ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி லாஜிக் பிஹைண்ட் ஈச் ஏயர்ஸ். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் மெட்டிகுலஸ்லி. நீங்கள் நிறைய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் எடுத்து உங்கள் கைப்பட கொஞ்சமாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் ஆஸ் அ ஃப்ரெஷர் யூ கேன் கிராக் advanced accounting paper in very first attempt. And for unstoppable repeaters, நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு கொஞ்சம் பேசிக் நாலேஜ் வந்து அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங்கில் இருக்கும். ஸோ சால்வ் அட்வான்ஸ்டு ப்ராப்ளம்ஸ், ட்ரிக்கி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். திஸ் இஸ் த ப்ரோ டிப் ஐ ஹவ் கிவன் ஃபார் ரிப்பீட்டர்ஸ். இப்போ குரூப் 1ல் பேப்பர் 2 கார்ப்பரேட் அண்ட் அதர்லாம் பார்க்கலாம். நான் கார்ப்பரேட் அண்ட் அதரால் எக்ஸாம்ஷன் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ப்ரிப்பரேஷன் அண்ட் எக்ஸாம் ரிவிஷன் டைமில் நான் ஃபாலோ பண்ண சாப்டர் சீக்வன்ஸ் தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களாலே எக்ஸாம்ஷன் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டியது அதர் லாஸ். ஏன்னா அதர் லாஸ் பார்த்திங்க அப்படின்னா 30 மார்க்ஸ், ஹோல்சம் 30 மார்க்ஸு கேட்பாங்க. அதர் லாஸில் டோட்டலாகவே 3 சாப்டர்ஸ் தான் இருக்குது. இது 3மே பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டி சாப்டர்ஸ் தான் வென் கம்பேரிட்டிவ் டு கார்ப்பரேட்ல சாப்டர்ஸ். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 3 குட்டி குட்டி சாப்டர் படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அழகாக 30 மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம். நான் என்னோட ஸ்டடி பீரியட் அண்ட் எக்ஸாம் டைமில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்தது அதர் லாஸ்க்கு தான். அதுக்கப்புறம் நீங்கள் கார்ப்பரேட் லாக்கு மூவ் ஆகும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டர் படிக்க வேண்டியது ஷேர் கேபிட்டல் அண்ட் டிபெஞ்சர். இதிலேருந்து மேஜர் அமௌண்ட் ஆஃப் மார்க்ஸ் ஐசிஏ ஈச் அண்ட் எவ்ரி அட்டம் கேட்டுட்ருக்காங்க. இந்த கார்ப்பரேட்ல சாப்டர்ஸை நான் சீக்வன்ஸ் பண்ணது ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஹவு மச் மார்க் ஐசிஏ ஹாஸ்க்ட் இன் எவ்ரி அட்டம்ப்ட். அந்த பேஸ் படி தான் நான் இந்த சாப்டர் சீக்வன்ஸை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஷேர் கேபிட்டல் அண்ட் டிபெஞ்சர்ஸ், மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட் அண்ட் ஆடிட்டர்ஸ். நீங்கள் இந்த 4 சாப்டர் படித்தாலே ஹோல்சமாக அப்ராக்சிமேட்டாக 20 மார்க்ஸ் நீங்கள் கார்ப்பரேட்ல பார்ட்டில் மட்டும் எடுக்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கார்ப்பரேட்லால் இந்த 4 சாப்டர் படித்தாலே அப்ராக்சிமேட்டாக 20 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதர்லால் 30 மார்க்ஸ். ஸோ இப்போவே நீங்கள் 50 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு எலிஜிபிளான கேண்டிடேட்டாக ஆகிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆடிட் அண்ட் ஆடிட்டர்ஸ்க்கு அப்புறம் டெபாசிட்ஸ்,
registration of charges, dividend, LLP. இந்த நெக்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 10 to 15 மார்க்ஸ் உங்களால் கார்ப்பரேட்லால் கேரண்டீடாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி 50 மார்க்ஸ், இப்போ ஒரு 15 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 65 மார்க்ஸ் உங்கள் கையில் இருக்குது, விச் இஸ் அ எக்ஸம்ஷன் ஸ்கோரிங். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாரின் கம்பெனிஸ் விச் இஸ் இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்த 11th சாப்டர், ப்ரீலிமினரி அண்ட் சாப்டர் 3 வந்து நான் என்னோட ஸ்டடி பீரியடில் ஹோல் ஆப்ஷனாகவே நான் விட்டுட்டேன். சாப்டர் 2ல் ஒரு சில கான்செப்ட்ஸ் மட்டும்தான் நான் படிச்சுட்டு போயிருந்தேன். லைக் MOA, AOA, டாக்ட்ரின் ஆஃப் அல்ட்ரா வயர்ஸ், டாக்ட்ரின் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ், டாக்ட்ரின் ஆஃப் இன்டோர் மேனேஜ்மெண்ட். இந்த 4 கான்செப்ட் மட்டும்தான் நான் செகண்ட் சாப்டரில் படிச்சுட்டு போயிருந்தேன். நான் எக்ஸாம்ஷனும் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஸோ இட் இஸ் அ ப்ரூவன் சாப்டர் சீக்வன்ஸ் அண்ட் ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். My pro tip for freshers is focus on understanding the provisions and writing concise answers. So take more practice on answer writing format and presentation. And for repeaters, practice quoting relevant sections and apply legal principles to case-based scenarios. இப்போ நம்ம குரூப் 1ல லாஸ்ட் பேப்பருக்கு வந்தாச்சு, டாக்ஸேஷன். இதில் ஆக்சுவலி 2 செக்ஷன்ஸ் இருக்குது. செக்ஷன் ஏ இன்கம் டேக்ஸ் 50 மார்க்ஸ் கவர் ஆகும், செக்ஷன் பி GST 50 மார்க்ஸ் கவர் ஆகும். எக்ஸாம் டைம்லையுமே உங்களுக்கு 2 ஆன்சர் புக்லெட் கொடுப்பாங்க. இன்கம் டேக்ஸ்க்கு ஒரு புக்லெட், தனி புக்லெட், ஜிஎஸ்டிக்கு தனி புக்லெட் கொடுப்பாங்க. ஈச்சுமே 50 மார்க்ஸ் கவர் ஆகுது. அப்போ நீங்கள் ரெண்டுலேயுமே கரெக்டான பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண மட்டும்தான் டாக்ஸேஷன் பேப்பரை கிளியர் பண்ண முடியும். இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அவங்க கொடுக்குற ஒவ்வொரு சமமே நீங்கள் எல்லா சாப்டரும் படித்தா மட்டும்தான் உங்களால் கம்பல்சரி கொஷின்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பயுமே எக்ஸாம் டைமில் கொஷின்ஸை வந்து ஃபஸ்ட்டு கொஷின்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா கொஷின் நம்பர் 1 வந்து கம்பல்சரி, அது டெஃபினட்டாக டஃப்பாக தான் இருக்கும். பிகாஸ் நான் ஏன் டஃப்பாக இருக்கும் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கம்பல்சரி கொஷினில் இன்கம் டேக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா சாப்டரோட சம்மடு கொஷினாக தான் அது இருக்கும். அதனால நீங்கள் எப்பவுமே இன்கம் டேக்ஸை லாஸ்ட் கொஷின்லேருந்து நீங்கள் அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் டைமுக்கு ஓரளவு மார்க்ஸாவது அட்டன் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியும். ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் எல்லா சாப்டர்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். எஸ்பெஷலி இப்போ ரீசெண்டாக அண்டர் நியூ ஸ்கீமில் ஆட் பண்ணியிருக்கிற பிளேஸ் ஆஃப் சப்ளை அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைனடு ஃபார் ஜிஎஸ்டி, எனக்கு சாப்டர் நேம் கரெக்டாக தெரியல, பட் சாப்டர் நம்பர் வந்து 11. பிளேஸ் ஆஃப் சப்ளையும் இந்த 11th சாப்டர் தான் அண்டர் நியூ ஸ்கீமில் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் இருந்தும் மேஜர் அமௌண்ட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ஐசே லாஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் லாஸ்ட் அட்டம்ப்ட்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த 2 சாப்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுட்டு ஜிஎஸ்டிலையுமே எல்லா சாப்டர்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ டாக்ஸேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஸ்டடி ஹவர்ஸில் நீங்கள் அதுக்கு டைம் டாக்ஸேஷன்ஸ்க்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி கீ ஃபோக்கஸ் ஆன் டாக்ஸேஷன் பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் இன் டாக்ஸ் லாஸ் ஆர் மோர் க்ரூஷியல்ஸ். நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ரீசன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் போங்க. அதே மாதிரி ப்ராக்டிஸ் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஃபார் இன்கம் டேக்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி ஃப்ளோ ஆஃப் ஜிஎஸ்டி ப்ரொவிஷன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்ட் வித் பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் பில்ட் அப் கிராஜுவலி, ப்ராக்டிஸ் அ வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அதே மாதிரி ரிப்பீட்டர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கும் டாக்ஸேஷனை. ஸோ மாஸ்டர் காம்ப்ளெக்ஸ் adjustment in income tax and intricate scenarios in GST. Especially ITCE and exemptions stay updated with amendments. இப்போ நம்ம குரூப் 2க்குள்ள என்டர் ஆகியாச்சு. குரூப் 2ல ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் நான் எக்ஸம்ஷன் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் சொல்லக்கூட இந்த சாப்டர் சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணி தான் என்னால் எக்ஸம்ஷனும் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. ஸோ நீங்களும் உங்களோட ஸ்டடி டைம்லையும் எக்ஸாம் ரிவிஷன் டைம்லையும் இந்த சாப்டர் சீக்வன்ஸே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களால் எக்ஸம்ஷன் ஸ்கோர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து சர்வீஸ் காஸ்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், மார்ஜினல் காஸ்டிங், பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்ரி. இந்த 4ல் இருந்துமே அப்ராக்சிமேட்டாக ஒரு மேஜர் அமௌண்ட் ஆஃப் மார்க்ஸ் வந்து உங்களால் கவர் பண்ண முடியும். லைக் half ஆஃப் தி பாசிங் மார்க்குன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்ரிக்கு அப்புறம் காஸ்ட் ஷீட், காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம், ப்ராசஸ் காஸ்டிங், ஓவர் ஹெட்ஸ், ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் அண்ட் லாஸ்ட்டாக மெட்டீரியல் காஸ்டிங். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் சொன்ன இந்த 10 சாப்டர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சு அப்படின்னா நான் கவர் பண்ணாத சாப்டர்ஸை நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. And the pro tip for freshers பார்த்திங்க அப்படின்னா understand costing concepts more thoroughly, practice all type of problems to gain speed and accuracy. And for repeaters, my pro tip is for focus on advanced problems, inter-chapter linkages and time management for lengthy questions. பேப்பர் 5 ஆடிட் அண்ட் எத்திக்ஸ். ஆடிட் அண்ட் எத்திக்ஸ் நிறைய பேர் எனக்கு அது ஒரு நைட் மேராகவே இருக்குது, என்னால் அது ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியல, என்னால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்கீங்க. நான் ஆடிட்டிங் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டேன். ஸோ நான் ஃபாலோ பண்ண என்னோட ஓன் சம்மரி நோட்ஸை உங்ககிட்ட டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், விச் இஸ்
நேம்ட் ஹேஸ் ஆடிட் 360 டிகிரி. ஸோ அந்த ஆடிட் 360 டிகிரியில் 11 சாப்டர்ஸுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட்டுக்கும் 3 லெவல் கேஸ் ஸ்டடி பேஸ்டு கொஷின்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பேசிக் லெவல், இன்டர்மீடியட் லெவல், எக்ஸாம் லெவல். இந்த 3 லெவல் கேஸ் ஸ்டடி கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணாலே யூ வில் பி அ எக்ஸாம் எக்யூப்டு பர்சன். ஸோ அதே மாதிரி உங்களோட ரிட்டன்ஷன் பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கீவேர்ட்ஸ் எல்லாமே நான் பிரைட் கலரில் ஹைலைட்டும் பண்ணியிருக்கேன். அண்ட் காம்ப்ளெக்ஸ் டாப்பிக்கை ஈஸியராக மாற்றுறதுக்காக நிறைய ஃப்ளோ சார்ட்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆடிட் 360 டிகிரியோட லிங்க்கை நான் இந்த விட டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். அதுக்கான சாம்பிளும் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஆல்ரெடி அவைலபிளாகவே இருக்குது. ஸோ சாம்பிளை பார்த்துட்டு ஆடிட் 360 டிகிரியை மேக் இட் யோர்ஸ். ஸோ இப்போ நம்ம ஆடிட் அண்ட் எத்திக்ஸில் இப்போ கீ ஏரியாஸ் டு ஃபோக்கஸ் ஆன் பார்க்கலாம். ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டியது ஆடிட் ரிப்போர்ட். நீங்கள் ஸ்டடி டைமில் இருந்தாலும் ஓகே, எக்ஸாம் ரிவிஷன் டைமில் இருந்தாலும் ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டராக கன்சிடர் பண்ண வேண்டியது ஆடிட் ரிப்போர்ட். அதுக்கப்புறம் ஆடிட் எவிடன்ஸ், கம்ப்ளீஷன் அண்ட் ரிவ்யூ, ஆடிட் டாக்குமெண்டேஷன், எத்திக்ஸ். ஃபஸ்ட் இந்த 5 சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சாப்டர் 1, 2, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஐட்டம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் சாப்டர் 9 விச் இஸ் அ ஆடிட் ஃபார் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்டிட்டிஸ். எனக்கு சாப்டர் 9ஓட ஹோல் சாப்டர் நேம் வந்து கன்ஃபார்மாக தெரில, அதனால தான் நான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்டிட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த சாப்டர் 9. ஸோ இப்போ நான் கவர் பண்ணியிருக்கிற இந்த சாப்டர்ஸ்லாம் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கவர் பண்ணாத ரெஸ்ட் ஆஃப் தி சாப்டர்ஸை வந்து கவர் பண்ணிக்கோங்க. உங்களாலேயும் வந்து எக்ஸாம்ஷன் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் நம்ம டெலகிராம் சேனல் இருக்கக்கூடிய ஆடிட் 360 டிகிரியும் உங்களோட லாஸ்ட் மினிட் ரிவிஷன் டைமில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக உங்களால் எக்ஸாம்ஷன் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் இப்போ குரூப் 2ல் லாஸ்ட் பேப்பர் 6 FMSMக்கு வந்தாச்சு. FMSM பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் A FM ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் 50 மார்க்ஸ், செக்ஷன் B ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் 50 மார்க்ஸ் கவர் ஆகும். எக்ஸாம் டைமில் உங்களுக்கு 2 ஆன்சர் புக்லெட் கொடுப்பாங்க. ஒரு ஆன்சர் புக்லெட் வந்து அதோ செக்ஷன் A ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு, இன்னொரு தனி ஆன்சர் புக்லெட் ஃபார் செக்ஷன் B ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் எக்ஸாம் டைமில் ஃபஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு மூவ் ஆகலாம். அதனால தான் உங்களுக்கு வந்து தனித்தனி புக்லெட் வந்து கொடுக்குறாங்க. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சாப்டர் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், அதுக்கப்புறம் லிவரேஜ், கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன், மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல். இந்த 5 சாப்டர்ஸ் நீங்கள் FMல படித்தாலே அப்ராக்சிமேட்டாக 40 மார்க்ஸ் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் டோட்டலாகவே உங்களுக்கு 50 மார்க்ஸ் தான். அதிலிருந்து 40 மார்க்ஸ் அப்ராக்சிமேட்டாக இந்த 5 சாப்டர்ஸ் படித்தாலே உங்களால் அழகாக ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம செக்ஷன் B ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் மூவ் ஆகலாம். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் டோட்டல் சிலபஸே பார்த்திங்க அப்படின்னா 5 சாப்டர்ஸ் தான். ஈச் சாப்டர்லேருந்து ICI ஈச் அண்ட் எவ்ரி அட்டெம்ப்ட் 10 மார்க்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் 5 சாப்டருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் எந்த ஒரு கீ ஏரியாஸ் டு ஃபோக்கஸ் ஆன்ன்றது கிடையவே கிடையாது. 5 சாப்டருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ FMல 5 சாப்டர், SMல 5 சாப்டர் அழகாக படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேப்பரை ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். அண்ட் ஃபார் ஃப்ரெஷர், ஃபார் FM பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் ஃபார்முலாஸ் அண்ட் தேர் அப்ளிகேஷன். ஃபார் SMக்கு அண்டர்ஸ்டாண்ட் தி ஃப்ரேம் ஒர்க் அண்ட் கீ கான்செப்ட்ஸ். ரிப்பீட்டர்ஸ்க்கு என்னோட ப்ரோ டிப், ஃபார் FMக்கு மாஸ்டர் காம்ப்ளெக்ஸ் கேபிட்டல் பட்ஜெட்டிங் அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் ப்ராப்ளம்ஸ். ஃபார் SM அப்ளை கான்செப்ட்ஸ் டு கேஸ் ஸ்டடீஸ் அண்ட் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் சிமிலர் டேர்ம்ஸ். இப்போ நான் கொடுக்கக்கூடிய இந்த டிப் 2 பேருக்குமே அப்ளிகபிள் ஆகும், ரிப்பீட்டர்ஸ் அண்ட் ஃப்ரெஷர்ஸ்க்கு. SM பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய மேட்ரிக்ஸ் கான்செப்ட்லாம் நிறைய இருக்கும். அந்த மேட்ரிக்ஸ் கான்செப்ட், அதுக்கப்புறம் பிரின்சிபிள்ஸ், அந்த மாதிரிலாம் ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சுட்டு போங்க. அதில் இருந்து தான் ரிப்பீட்டடாக ஐசி வந்து, அதாவது அந்த மேட்ரிக்ஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ் அந்த மாடல் கான்செப்டில் இருந்து தான் ஐசிஐ கண்டினியூஸாக கொஷின்ஸ் பேப்பர் ஃப்ரேம் பண்ணிட்டு வராங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். செப்டம்பர் எக்ஸாமுக்கு இன்னும் அப்ராக்சிமேட்டாக 45 to 48 டேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த சாப்டர்ஸ்க்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ப்ரியாரிட்டைஸ் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய டைமை நீங்கள் அழகாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் செப்டம்பர் 25 எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ ஆல். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் இன்னும் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ஃபர்தராக அதை அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இன்க்ளூடிங் டெலகிராம் சேனல். அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.